வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. மீண்டும் ஒருமுறை நம்முடன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு எஸ்.ஆர். நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இந்தியர்களை ஈரானிலிருந்து வெளியேறுமாறு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் இப்போ எவ்வளவு சீரியஸா இருக்கு? உண்மையிலேயே ஒரு யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கா? இல்லாட்டி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அமெரிக்காவோட ப்ரெஷர் டாக்டிக்ஸா? சார், இதுல 2 கோணத்துல இருந்து நான் பாக்குறேன். முதல் கோணத்துல இருந்து ட்ரம்ப் 10 டேஸ் ஜெனீவால பீஸ், அதாவது நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு, வி ஆர் கோயிங் டு ஒரு டீல் நடக்கக்கூடும் சொல்லிட்டு சொல்லும் போது 10 டேஸ் வரைக்கும் டைம் பண்ணா, தட் மீன்ஸ் தட் அமெரிக்கா இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அவங்க ஏதோ ஒரு அட்டாக் பிளான் பண்றாங்கன்னு தான் நம்மளுக்கு அர்த்தமே தவிர்த்து அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னடான்னா, இந்தியர்கள் அங்கிருந்து ஏன் நம்ம வெளியேற சொல்லியிருக்கோம்னா, ஒருவேளை அட்டாக்கோட பாசிபிலிட்டி எமினண்டா இருக்கிறதுனால கிளியர் கட்டா நம்மளுக்கு அட்டாக் நடக்கக்கூடும். அப்படி அட்டாக் நடந்தா அது ஒரு வெறும் ஈரான் மீது நடக்கக்கூடிய அட்டாக்கா இருக்குமா, இல்ல எதை அவங்க டார்கெட் பண்ண போறாங்க என்பது நம்மளுக்கு வரக்கூடிய நாட்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்டாக் பண்ணக்கூடியது அயத்துல்லா கமேனி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஆர் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அவங்க தலைமையை, அரசியல் தலைமையை அப்படி மாத்திரம்னு இருந்ததுன்னா அவங்க அடாப்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி பாம்பிங்ஸ், செலக்டட் பாம்பிங்ஸ். அதுக்கு அவங்களுக்கு உள்ள இருந்து இன்டெலிஜென்ஸ் கிடைச்சா மாத்திரம்தான் அவங்க ப்ரிசைஸ் பாம்பிங் பண்ண முடியும் அமெரிக்கன்ஸால. அதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கான்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, டு டிகிரேட் தி எனிமீஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா, வார் மேக்கிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா, அப்படின்னா ஈரானோட அண்டர் கிரவுண்ட் சைலோஸ், அவங்களோட ராக்கெட்ஸ் எங்கெல்லாம் தேக்கி வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் அவங்களோட ட்ரோன்ஸை வச்சிருக்காங்க, பல இடத்துல அவங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் வச்சிருக்காங்க, அபோவ் கிரவுண்ட் இல்ல. அது எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்த இவங்களால தாக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இவங்க மல்டி லேயர்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அது மேல போட்டிருக்காங்க. சிமெண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட்டை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த சைலோஸ் மேல எல்லாம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது, ஐஆர்ஜிசி கமாண்ட் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்த்தா, ஐஆர்ஜிசி கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ இவங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ லூஸ் நிட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. அதுக்கு கிரவுண்ட் இன்வேஷன் தேவை. அப்போ மெரைன்ஸை உள்ள அனுப்பி ஆகணும். மெரைன்ஸை உள்ள அனுப்புறதுக்கு இவங்க ரெடியா? கடைசி பாயிண்ட், இவங்க ஈரானோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சாங்கடான்னா சண்டையே அதுக்காக தான். ஆயில் ஃபெசிலிட்டி எப்படி அடிப்பாங்க? ஸோ இது அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இதே ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஈரான் ஓகே, ஈரான் மேல ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அமெரிக்கா பண்ணுதுன்னு நினைச்சு, செகண்ட் ஸ்ட்ரைக் இட் வில் பி அ டெட்லி லான்ச் ஆஃப் ஈரானியன் மிசைல்ஸ். ஈரான் ஓப்பன் அப் ஆயிடும், ஃபுல்லா ஓப்பன் அப் ஆகும். அட் அ டைம் கிட்டத்தட்ட 1500ல இருந்து 2000 மிசைல் அவங்க அனுப்பக்கூடும் எல்லா இடத்துக்கும். எங்கெல்லாம் அமெரிக்கன் பேஸ் இருக்கோ, இன்க்ளூடிங் அமெரிக்கன் ஷிப்ஸ். அவங்க நியூ சப்மரைன்ஸ் வச்சிருக்காங்க. சப்மரைன்ஸ்ல டார்பிடோஸ், அதுவும் ஸ்பீட் போட்ஸ் வச்சிருக்காங்க. அதுலயும் டார்பிடோஸ் லான்ச் பண்ணக்கூடிய ஸ்பீட் போட்ஸ் வச்சிருக்காங்க. சப்மரைன்ஸ் வழியாவும் லான்ச் பண்ணக்கூடிய டார்பிடோஸ் லான்ச் பண்ணக்கூடிய மினியேச்சர் சப்மரைன்ஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாம அவங்களோட மற்ற ட்ரோன்ஸை வச்சு அடிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு. ஸ்வான் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண முடியும் அவங்களால. இது மொத்த ரீஜனுக்கே அவங்க சேச்சுரேட்டட் பாம்பிங் அப்படின்வாங்க. கம்ப்ளீட்டா அந்த ரீஜன் ஃபுல்லா அவங்க அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் அடர்ந்து பறந்து அவங்களோட இடங்கள், அவங்களோட பேசஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவங்களால தாக்க முடியும். இட் வில் லீட் டு அ ரீஜனல் கிரைசிஸ். இதனால என்ன ஆகும்? போன வருஷம் வரைக்கும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நான் சொல்றது 1,30,00,000 பேரல் எண்ணெய், க்ரூட் ஆயில் அந்த ரீஜன்ல பாஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ். சப்போஸ் ஈரான் முதல்லயே கப்பல்களை, கார்கோ கப்பல்களை தாக்கி அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ், இட்ஸ் நேரோ சேனல் தான், அது ரொம்ப குறுகிய சேனல் தான். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ஆயில் கார்கோ நின்றுடுச்சுன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட எண்ணெயோட விலை பல மடங்கு உயரக்கூடும். ஆமா ஆமா. ஏன்னா உலக பொருளாதாரம் விலையிலேயே, உலக பொருளாதார அளவிலேயே அந்த எண்ணெய் விலை பாதிக்கப்படும். பெரிய அளவுக்கு இது ஆயில் கிரைசிஸ் உலகத்துல உண்டாக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஈரானோட மொத்த ஸ்ட்ராட்டஜி என்னடான்னா, இஃப் ஐ எம் கோயிங் டவுன் ஐ வில் கோ டவுன் வித் எவ்ரிவன் அப்படின்ட்டு. சார், இது 2 நாட்டுகளுக்கும் நடுவிலான ரெட் லைன் எப்போ? 2 நாடும் உங்க அமெரிக்கா ஆங்கிள் இருந்து சொன்னீங்க, ஈரானோட ஆங்கிள் இருந்து சொன்னீங்க. இந்த ரெட் லைன் அது எப்ப எந்த வரம்பு கடக்கப்பட்டா இவங்க 2 பேரும் போர்ல இறங்கிடுவாங்க? சார், எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப்புக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாகும் போது he wants a deviation சொல்லும் போது he may go for an attack against Iran. Because he is on a borrowed time with this tariffs and other things. Yes. So every உலகத்துல இருக்கக்கூடிய every megalomaniac and narcissistic
இண்டிவிஜுவல்ஸோட பேசிக் ட்ரைட் என்னடான்னா அவங்க திசை திருப்புறதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து வார். அது ஹிட்லர் ஆகட்டும், முசோலினி ஆகட்டும், இல்ல மாவ் ஆகட்டும், இல்ல ட்ரம்ப் ஆகட்டும், அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து போர் தான். ஏன்னா தே கேன் ஃபைண்ட், அப்போ வந்து உள்நாட்டுல யாரும் அவனை கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த லீடர். ஸோ தே மே லான்ச் அ வார். ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து இஸ் ட்ரைங் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் அ லிவரேஜ் ஆர் ரதர் டு சே இதுல நேட்டோவோட பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்க முடியும், நேட்டோ வந்து இந்த சண்டையில நம்ம கூட சேர்த்துக்க முடியுமா. ஏன்னா பிரிட்டன் என்னால முடியாது, அதாவது யூகே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் இதுல சேர போறது இல்ல. அதாவது கிட்டத்தட்ட நேட்டோல பல்வேறு நாடுகள் வந்து இந்த சண்டைக்கு ஒப்புதல் அளிக்காத நிலையில தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்கா as a country in last 80 years, tell me one time அவங்க தனியா போய் சண்டை போட்டு ஒரு நாட்டை ஜெயிச்சதா ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. மடுரோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷனை நடத்தி தனியா போய் வின் பண்ணதா காட்டுங்க எனக்கு. ஆமா, அப்படி ஒண்ணு இல்ல. they can't. லாஸ்ட் டைம் அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணது பே ஆஃப் பிக்ஸ். வியட்நாம்ல கூட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபோர்ஸஸ் இருந்தது. கடைசியா அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு இது அனுப்புனது பே ஆஃப் பிக்ஸ் மாத்திரம்தான். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் பே ஆஃப் பிக்ஸ் கியூபால இட் எண்டட் இன் a disaster சொல்லிட்டு. It cost Kennedy dearly. So is America prepared for to go solo against Iran? And mind you sir, இப்போ இந்த தருவாயில ரஷ்யாவோட போர்க்கப்பல் வந்து ஈரான் கூட எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ரஷ்யாவோட போர்க்கப்பல் ஈரானோட ஹார்பர்ல இருக்கு, ஈரான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு, ஈரானோட நேவி கூட ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னா சப்போஸ் அமெரிக்கா வந்து வார் எஸ்கலேட் பண்றதுக்கு, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா? அப்ப ரஷ்யாவையும் சண்டை இழுக்கிறதுக்கு ரெடியா? presence of Russia is not good sign for America. ரஷ்யா அங்க இருக்கிறது வந்து இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு டிட்டரண்ட் மாதிரி தான். பாரு நீ வராத, இந்த லைனை நீ கிராஸ் பண்ணாதேன்னு சொல்ற மாதிரி தான் ரஷ்யாவோட பிரசன்ஸ் அங்க இருக்கு. இன்னொரு பக்கம் சைனா வெப்பன் சப்ளை பண்ணுது. பட் ஐ டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். சைனீஸ் வெப்பன் சிஸ்டம்ஸோட கேப்பபிலிட்டியும் கிரெடிபிலிட்டியும் வந்து எல்லாருக்கும் தெரியும். மெசைல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, டிடெக்ஷன் சிஸ்டம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ரேடார் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சப்ளை பண்ணிட்டோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதை யார் மேன் பண்ண போறான் அந்த மிஷினை? அந்த மிஷினோட கிரெடிபிலிட்டி என்ன? EW எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல அமெரிக்கன்ஸ் ஆர் ஃபார் அட்வான்ஸ்ட் than that of Chinese. இஃப் சைனீஸ் மிஷன்ஸ் வந்து ரொம்ப கேப்பபிள் நினைச்சிருந்தா ஆபரேஷன் சிந்தூர் அப்பயே அவங்க வந்து they should have performed better. ஸோ பாஸ்டரிங் வந்து ரெண்டு சைட்ல இருந்தும் நல்லா இருக்கு. அதாவது நீ அட்டாக் பண்ண, நான் அட்டாக் பண்ணுவேன். எஸ்கலேஷன் லேடர் சைக்கிள்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் மோர் ஆஃப் பாஸ்டரிங் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு ஸ்டெப் நீ ஒரு ஸ்டெப் வச்சா நான் ஒரு ஸ்டெப் இது வந்து எப்படி மாறிட்டு இருக்குன்னா இட் இஸ் பிகமிங் சம் சார்ட் ஆஃப் ரீஜனல் கான்ஃபிளிக்டா மாறுறதுக்கான எல்லா ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அது மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இது நடுவுல சவுதி யுஏஇயோட ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கு. ஏன்னா சவுதிக்கும் யுஏஇக்கும் பிரச்சனை வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, சுடானாலையும் யமனாலையும். அது வந்து ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவால ஒரு பக்கம் MBS முகமது பின் சல்மான் ஹஸ் கான் டு சவுதி அரேபியா அண்ட் ரிட்டர்ன் பேக். அங்க போயிட்டு யுஏஇ பத்தி புகார் சொல்லிட்டு வந்து அதுக்கு ட்ரம்ப் வந்து நான் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஐ வில் ஃபினிஷ் இட். அவர் எத்தனை ஃபினிஷ் பண்ணுவாருன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க அமெரிக்கால இருக்கீங்க. அப்படி சொடக்கு போட்ட டைம்ல நான் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் ஐ வில் ஃபினிஷ் எவ்ரி ப்ராப்ளம் அப்படின்றாரு. எல்லா ப்ராப்ளமுக்கு அவர் சொல்யூஷன் வச்சிருந்தா முதல்ல அவரோட நாட்டுக்கே அவர் சொல்யூஷன் என்னைக்கோ கொடுத்துருப்பாரு. உண்மை. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ இதுல இப்ப வந்து ஈரான் வந்து ஒருவேளை அவனுடைய அணு ஆயுதத்துக்கு கிட்டக்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
இஸ்ரேல் வந்து அந்த த்ரெஷோல்ட கடந்துட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா இஸ்ரேலும் இதுல நேரடியா கள இறங்குமா? இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னடான்னா, இஸ்ரேல் பிரிப்பேர்ட் ஃபார் அனதர் கான்ஃப்ளிக்டான்னு கேட்டா இல்ல. இட் இஸ் டிசிஸ்டிங் இட் செல்ஃப் ஃப்ரம் அ கான்ஃப்ளிக்ட். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நெஃப்டலி பெனட் ஓப்பனா ஸ்டேட் பண்ணிருக்கிறது என்னடான்னா, ஃபார் அஸ் த பிக்கஸ்ட் த்ரெட் இஸ் கமிங் ஃப்ரம் டர்க்கி அப்படின்னு இருக்காங்க. ஓகே. டர்க்கி இஸ் பிகமிங் த பொட்டன்ஷியல் த்ரெட் இன் தி என்டையர் ரீஜன். அப்படி அப்போ அவங்களோட ரேடார்ல வந்து ஈரான் இல்ல, டர்க்கி அண்ட் சிரியா ஆர் தி காஸ் ஆஃப் தி ரைஸ் ஆஃப் நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் ஐசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஸ் வந்து புனர்ப்பிக்கும் பணியில் டர்க்கியும் சிரியாவும் ஈடுபட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். ஓகே. ஸோ இட் இஸ் அன் ஆம்னியஸ் சைன் தட் அவங்க வந்து ஈரானோட ஓப்பன் கான்ஃப்ளிக்டை வந்து அவங்க நாட மாட்டாங்கன்றது தான் மை ஹஞ்ச், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் இஃப் இட் கோஸ் ஃபார் சேச்சுரேஷன் பாம்பிங், அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் போன வாட்டி நடந்த அவங்களோட ஆப்ரேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஈரானோட ஏர் டிஃபென்சஸ் எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாங்க, இன்க்ளூடிங் S-300 ஏர் டிஃபென்சஸ் கூட அவங்க சேதப்படுத்தினாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. பட் ஆனா அதே சமயத்துல இஸ்ரேலோட அயன் டூமோ இல்ல அமெரிக்கா கொடுக்குற தாடோ வந்து அவங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா இந்த சேச்சுரேட்டட் பாம்பிங் சிச்சுவேஷன்ல? அதாவது சரமாரியா குண்டு மலை மெசைல்ஸ் ஏவுகணைகளை விடும்போது அதை வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு பார்த்தா இல்ல. சப்போஸ் அது கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணாங்கடான்னா, அவங்களோட மக்கள் வசிக்கும் இடங்கள் மீது குண்டுகள் போய் விழுந்ததுன்னா, ஏவுகணைகள் போய் அடிச்சதுன்னா அதுக்கு என்ன பதில் இவங்க வச்சிருக்காங்க? இன்னொரு பக்கம் ஹவுதிகள் பக்கத்திலேயே இருக்காங்க, அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இஸ்ரேல் இப்பதான் சார் இட்ஸ் a fragile peace they are living in. காசா இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஜைல் பீஸ்ல தான் அவங்க, அதாவது எப்போ வேணாலும் அது முறியக்கூடும்ன்ற சூழ்நிலை தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இன்னொன்று நீங்க பாருங்க, அந்த 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 இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஹமாஸ் ஃபுல்லா டிசார்ம் பண்ணல. அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸை வந்து பாகிஸ்தான் ஆர்மி அமைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மிக்கும் ஹமாஸ்க்கும் சில தாக்குதல்கள் அண்டர் கிரவுண்ட்ல நடந்திருக்கிறதா செய்திகள் கசிகின்றன. ஸோ இந்த சூழல்ல பாகிஸ்தான் அங்க இருக்கும்போது இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் எந்த பக்கம் யார் பக்கம் சேருவான்னு சொல்லிட்டு யாருமே நம்ப முடியாது. He can fight with Americans at the same time support Osama bin Laden also. Hunting with the hound and running with the hare அப்படின்வாங்க. இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா தொட்டிலும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விடுற வேலையை வந்து பாகிஸ்தான் வந்து வல்லவர்கள். அவங்க எந்த பக்கம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு போரை வந்து அங்க இன்னொரு ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை அவங்க எதிர்பார்ப்பாங்க என்பது ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே நான் சொன்னது போல சவுதி அரேபியாவும் யுஏயும் அவங்களோட சொந்த பேட்டில்ஸ் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈராக்ல இருக்கிறது ஷியா கவர்மெண்ட், அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் இன்வேரியபிளி தே மே சப்போர்ட் ஈரான். சிரியா வந்து இன்னும் ஸ்டில் பொட்டன்ஷியல் கிரைசிஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இட் லீட். ரெண்டாவது நான் சொன்னது போல உலக வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 20% எண்ணெய் 20-25% எண்ணெய் வந்து அந்த ரீஜன்ல இருந்து வருது சார். அதோட வால்யூம் பார்க்கும்போது சப்போஸ் என்ன ஸ்டார்வ் ஆயிடுச்சு, என்ன வரது நின்று போச்சு, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு நின்று போச்சுன்னா கூட இது யாருக்கு லாபம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யாவுக்கு. பட் அதே நீங்க மற்ற நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி எனர்ஜி கன்சியூமிங் ஸ்டேட்ஸ் இந்தியா மாதிரி சைனா மாதிரி நாடுகளுக்கு வந்து இட் இஸ் நாட் அ குட் நியூஸ். ஸோ எப்படி எடுத்து பார்த்தாலும் அமெரிக்கா மே லான்ச் அ ஸ்ட்ரைக், பட் அந்த ஸ்ட்ரைக்கோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரைக்கோட லாங்கிட்டிவிட்டி, அதாவது எத்தனை காலத்துக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆனது அமெரிக்காவில் நடத்த முடியும், அவங்களோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், ஒரு போருக்கான குறிக்கோள் என்னவா இருக்கும்ன்றத வந்து அவங்க இன்னும் வரையறைப்படுத்தல. நிலப்பரப்பை பிடிக்கிறதா, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதா, இல்ல வளங்களை பிடிக்கிறது? நிலப்பரப்பை பிடிச்சாதான் வளங்களை பிடிக்க முடியும். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறது வந்து அந்த லீடர்ஷிப்பை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா லீடர்ஷிப் ஒழிச்ச உடனே அங்க நேச்சுரலா ஒரு கிளர்ச்சியும் வெடிக்கணும். இட் இஸ் a long drawn out process. ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதுக்கு IRGCல வந்து ஒற்றுமை இருக்கக்கூடாது. IRGC துண்டா உடையணும், அயத்துல்லா கவுன்சில் வந்து உடையணும். ஸோ இதுல லேயர் வித்தின் லேயர் நிறைய லேயர்ஸ் இருக்கு. இன்னும் வந்து அமெரிக்காவால எது அவங்களோட ஆப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு கிளியரா டிஃபைன் பண்ண முடியல. அன்டிஃபைன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை வச்சுக்கிட்டு எய்மை வச்சுக்கிட்டு வார் தே வில் நாட் கோ ஃபார் அ வார். இட் இஸ் ஃபூலிஷ் டு கோ ஃபார் அ வார் வித்வுட் அ கிளியர் கட் ஆப்ஜெக்டிவ். ஒவ்வொரு போருக்கும் அரசியல்
தேவை இருக்கு, பொருளாதார தேவை இருக்கு, ராணுவ தேவை இருக்கு. இந்த 3 குறிக்கோள்களை அடையும் போதுதான் ஒரு போர் முழுமையடையுது. ட்ரம்போட அரசியல் தேவை என்ன இந்த போருக்கு? எடுத்து பார்த்தா யாராலையும் கிளியர் கட் ஆன்சர் சொல்ல முடியாது. பொருளாதார தேவைன்னா என்னன்னு சொல்லலாம். அரசியல் தேவை கூட எண்ணெயோட நெருக்கமானதுதான். ஏன்னா சைனா யுவான்ல இருந்து ஈரான் கூட எண்ணெயை வாங்கிட்டு இருக்கிறது நிறுத்துறது தான் ட்ரம்போட ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவா இருக்கக்கூடும் என்பதால் அது அவரோட அரசியல் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் அதுவே 100% உண்மை ஆகாது. அதே பொருளாதார தேவை வந்து எண்ணெயை பிளாக் பண்றதால அவங்களோட எண்ணெயை வந்து உலகத்தை கம்பல் பண்ணி வாங்க வைக்கிறது. அதாவது அமெரிக்கன் எண்ணெய். அது பொருளாதார தேவை. ராணுவ தேவை என்பது இன்னொரு அணு ஆயுத நாடை ஏற்படுத்தாம பாத்துக்கிறது. பட் இதெல்லாம் பண்ற விஷயத்துல ஒண்ணு அமெரிக்காவுக்கு யுஎன் கூட இருந்து ஒத்துழைப்பு வேணும். யுஎன் வந்து அதுக்கு முழுமையான சப்போர்ட் வேணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஈராக் கூட நடந்த சண்டையாகட்டும், இல்ல மத்த ஆப்கானிஸ்தான் மேல நடந்த சண்டையாகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே யுஎன் சாங்ஷன் இருந்தது. அங்கீகாரம் இருந்தது, யுஎனோட அங்கீகாரம். இந்த போர் வந்து யுஎன் அங்கீகாரம் இல்லாம ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சா இதுக்கு எத்தனை நாடுகள் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும்? அதுல நேட்டோட சப்போர்ட் இருந்தது. இதுல நேட்டோட சப்போர்ட் இல்ல. So things are not the same. Okay. But we are on the verge of war, but war has not yet started. We are on the verge of war. Okay. So இப்ப இந்தியா வந்து அமெரிக்காவோடயும் நல்ல உறவுல இருக்கு, ஈரானோடயும் நல்ல உறவுல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை இந்தியா எப்படி பேலன்ஸ் பண்ணும்? சார், இந்தியன் கவர்மெண்டோட என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இது வந்து we are not for a full scale war in any region, precisely in our own corridor. So எப்படியும் நம்ம சொல்லி ட்ரம்ப் கேட்க போறது இல்ல. ஃபார் தட் மேட்டர் ஈரானும் கேட்க போறது இல்லை. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னடான்னா, இந்த வாரை விட்டு நம்மளை எவ்வளவு தூரமா இன்சுலேட் பண்ணிக்க முடியும், நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்மளோட எக்கானமியும் நம்மளோட மக்களையும் வந்து இதுல இருந்து எப்படி இன்சுலேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் த ரீசன் வை இந்தியா வந்து இட் டிட் நாட் புட் ஆல் தி எக்ஸ் இன்டு ஒன் பாஸ்கெட், எஸ்பெஷலி எனர்ஜி மேல. We diversified our energy procurement policy. ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்க ஆரம்பிச்சோம், பல்வேறு இடங்கள் எங்கெல்லாம் என்ன கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம் நம்ம. இன்ஃபேக்ட் ஈராக்கே கூட இப்போ அமெரிக்கா ஈராக் கிட்ட இருந்து வாங்கல, ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஈராக் கிட்ட இருந்து நம்ம எப்படி வாங்க முடியும்? ஸோ we can scale up our அதாவது நம்ம என்ன வாங்குறத அதிகப்படுத்த முடியும் ரஷ்யா கிட்ட இருந்து. இதை நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு ஆங்கிள் இருந்து, ரீஜனல் ஸ்டெபிலிட்டி ஆங்கிள் இருந்து பார்த்தாகணும், ரெண்டாவது நம்மளோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆங்கிள் இருந்து பார்த்தாகணும். ஸோ ரெண்டு விதத்துல எடுத்து பார்த்தாலும் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி என்பது வந்து இந்தியா சொல்வதாலோ இல்ல இந்தியா சொல்வதை ஈரானோ கேட்க போவதில்லை, அமெரிக்காவோ கேட்க போவதில்லை. அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது நம்மளை நாம் எப்படி பாதுகாப்பு கொள்வது, இந்த பிரச்சனை வந்து நம்மளை நெருங்காம எப்படி பாத்துக்கிறது, இதால நம்மளுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாம எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்றதுதான் நம்மளோட முதல் கட்ட பார்வையா இருக்கும். ரெண்டாவது, அந்த கல்ஃப் ரீஜன்ல மொத்தம் நம்மளோட எவ்வளவு பேர் நம்ம இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், எக்ஸ்பேட் கம்யூனிட்டி, அங்க இருந்து எவ்வளவு வருவாய் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இட்ஸ் a huge money earning region for India. ஃபாரெக்ஸ்ல ரெமிட்டன்சஸ் அப்படின்ற பேர்ல, அதாவது அங்க இருந்து பணம் அனுப்புறவங்க வந்து அதிகபட்சம் இருக்கிறது வந்து கல்ஃப் ரீஜன்ல இருந்து அனுப்புறாங்க. சோ மொத்த கல்ஃப் ரீஜனும் ஒரு போர் சூழல்ல சூழும் போது அது நம்மளோட ரெமிட்டன்சஸையும் பாதிக்கும். சோ இந்தியா இந்த போரை எவ்விதத்திலையும் விரும்பாததான் உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒரு காலத்துல சிரியா வந்து ரியால் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி, சிரியா போச்சு. ஈராக் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சியா இருந்தது, ஈராக் போச்சு. எதெல்லாம் ஸ்ட்ராங் கரன்சிஸா இருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அழிச்சிட்டு ஒழிச்சிட்டு வராங்க அமெரிக்கா. ஈரானியன் கரன்சியை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கரன்சியா இருந்தது, இன்னைக்கு அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. ஸோ அவங்களோட கரன்சிக்கு வேல்யூ இல்லாம போறத வந்து அப்போ இங்க இருந்து வேலை பார்க்கறவங்க அங்க போய் வேலை பார்க்கறாங்க. உதாரணத்துக்கு குவைத், பஹ்ரைன், these are all vulnerable for Iranian attacks. பஹ்ரைன்ல அவங்க நாட்டு மக்களோட எக்ஸ்பேட் கம்யூனிட்டி வந்து அதிகம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நம்பர்ஸ் நினைக்கிறேன்.
எஸ்பெஷலி இந்தியால இருந்து போனவங்க, வேலைக்காக போனவங்க, அதுவும் ஹை அண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க அதிகம் இந்தியால இருந்து போய். ஸோ இந்த போர் சூழல் வரும்போது அவங்க பஹ்ரைன்ல இருக்கிற பேஸையோ, குவைத்ல இருக்கிற பேஸையோ, கத்தார்ல இருக்கிற பேஸையோ அமெரிக்கா யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை வந்து அந்த நாடு வந்து விரும்புமா? நிச்சயம் விரும்பாது. ஏன்னா ஈரான் அவங்கள திருப்பி அடிக்க போகும்போது அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். பிகாஸ் தேர் ஆல் ஸ்மால் டெரிட்டரிஸ் சார், ஐலாண்ட் டெரிட்டரிஸ். And as a matter of fact, Qatar relationship with Iran is much more diversified than that of any other relationship. கத்தாரோட நெருக்கம் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் ஆகாதனால கத்தாரோட நெருக்கம் வந்து ஈரானோட அதிகம். அதே மாதிரி டர்க்கி வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நேட்டோல ஒரு மெம்பரா இருந்தும் டர்க்கி ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் அங்க. யார் யார் கூட இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல இது ஷியா சுன்னி கான்ஃபிளிக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு விஷயம், இப்போ இந்தியாலேயே ஒரு விஷயம் கசியுது, இந்த டெரர் மாடியூல பஸ் பண்ணது. அவங்க வந்து இப்போ ரீசெண்டா நடந்த பிப்ரவரியில் நடந்த மாஸ்க்ல நடந்த குண்டு வெடிப்புக்கு பதில் தாக்குதல் பண்றதுக்கு தான் இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? லஷ்கர்-ஏ தொய்பான்ற தீவிரவாத அமைப்பு வந்து ஒரு சுன்னி அமைப்பு. குண்டு வெடிச்சது என்னவோ ஷியா மாஸ்க்ல. ஸோ ஷியா மாஸ்க்ல குண்டு வெடிச்சதுக்கு சுன்னி அமைப்பு ஏன் வந்து இங்க வரணும் திருப்பி தாக்குறதுக்கு? எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி சில நெரேட்டிவும் பில்ட் பண்றாங்க. ஸோ நெரேட்டிவ்ஸ் வந்து நிறைய வரும் சார். நெரேட்டிவ்ஸ்க்காக பஞ்சம் இல்லை. பட் ஒரு வாருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ், லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. எதை வந்து அவங்க இப்ப உடனடியா அவங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீண்ட காலத்துல எதை வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த போரால். ஒரு போர் என்பது 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தொடர்ந்தா அது போர் இல்லை. இட் பிகம்ஸ் a war of attrition. ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அமெரிக்கா போர்ல எங்கேஜ் ஆயிருந்தது. ஈராக்ல கிட்டத்தட்ட 2003ல தொடங்கின போர் வந்து ஐசிஸ் 2014 ஐசிஸ் கிரியேட் பண்ற வரைக்கும் 10 ஆண்டுகள் வரைக்கும் அது நீடிச்சது. எத்தனை பாடி பேக்ஸ், எத்தனை பேர் இறந்தாங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். ஒரிஜினல் வார்ல இறந்ததோட லேண்ட் மாஸை கேப்சர் பண்ண அப்புறம் இறந்தது அதிகம். அர்பன் வார்ஃபேருக்கு ரெடியா? ஏன்னா ஈரான் என்பது சின்ன நிலப்பரப்பு இல்லை சார், பெரிய நிலப்பரப்பு. ஆமா, அந்த நிலப்பரப்புல போயிட்டு இவங்க இடத்த கேப்சர் பண்ணணும்னா இவங்களோட ஒரு ஏர் அட்டாக் என்பது மேல போகும்போது குண்டுமலை பொழிஞ்சிட்டு போயிடலாம். பட் இட் ஷுட் பி கமென்சுரேட் வித் தட் ஆஃப், அதாவது அது அடிச்ச பிற்பாடு அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்கு உனக்கு ராணுவத்தை வேணும் சார். நம்மளுக்கு உள்ள போய் அந்த இடத்த கேப்சர் பண்றதுக்கு அந்த ராணுவம் உள்ள அனுப்புனா டெஃபினட்டா உயிர் சேதம் வரும். அந்த உயிர் சேதத்துக்கு ரெடியா? அமெரிக்காவோட ஆப்ஜெக்டிவ் இட் இஸ் கோயிங் டு பி a limited வாரா ஆர் a protracted வாரா? லிமிடெட் வாரனா அது லிமிடெட் வாருக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அதாவது குறுகிய கால போர், ஒரு ஆபரேஷன் ஸ்டைல் போரா இருந்ததுன்னா ஓகே, ஈரானோட தலைமையை நான் ஒழிச்சிட்டேன்னா என்னோட ஆப்ஜெக்டிவ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது வேற. இல்ல ஈரானோட நிலப்பரப்பையே நாங்க வந்து பிடிக்க போறோம் அப்படின்னா அது வேற. ஓகே, ரெண்டுத்துக்கு அவங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி மாறும். அப்ப அவங்க வந்து பெரிய அளவுக்கு ராணுவத்தை உள்ள அனுப்பி ஆகணும், மெரைன்ஸ். அது அவங்களால முடியுமா? இதுக்கு மற்ற நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்குமா? ஈராக் அடிக்கும் போது பிரிட்டன் கூட நின்னுது. ஆப்கானிஸ்தான் அடிக்கும் போது கிட்டத்தட்ட நேட்டோ எல்லாம் கூட நின்னாங்க. எஸ். இப்போ ஈரான் அடிக்கும் போது எத்தனை நாடுகள் அமெரிக்கா கூட நின்று அந்த பேட்டில் கிரவுண்ட்ல என்டர் ஆகும். அன்னைக்கு இருந்த அவங்களோட பொருளாதாரம் என்ன, இந்த நேட்டோ நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளோட பொருளாதாரம் என்ன, அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப், அமெரிக்காவுக்கும் நேட்டோக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த நெருக்கம் எப்படி இருந்தது? இன்னைக்கு அவங்க மேல வரி போர்.
அவங்க எல்லாரையும் பகைச்சிக்கிறது. மேக்ரோனை கிண்டல் அடிக்கிறது, கேர் ஸ்டாமரை வந்து ஸ்டூபிட்னு சொல்றது, டென்மார்க்கோட டெரிட்டரிய வந்து கிரீன்லாண்ட ஏன் டெரிட்டரின்னு சொல்றது. சோ எல்லாரையும் பகைச்சுக்கிட்டாச்சு. சோ ஹூ இஸ் a friend that is left for அமெரிக்கா? கனடா கூட அவங்க ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது இன்னைக்கு. am I right sir? யூ ஆர் ரைட், ரைட், ரைட். சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட ரொம்ப பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. மிக்க நன்றி. வணக்கம் சார். மீண்டும் ஒரு முறை வணக்கம். சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.